ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டெய்லியும் குழம்பு பண்ணுறதுக்கு போராக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை கொத்தமல்லி சாதம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கட்டு அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 5-6 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வறுக்காத வேர்க்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூட ஃப்ளேவருக்காக ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்ச கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பாயில் பண்ண ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக மெதுவாகவே கலந்து விட்டால் போதும். சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு கொத்தமல்லி பேஸ்ட் இருக்கோ அந்தளவுக்கு ரைஸை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட சைடிஷாக உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான கொத்தமல்லி சாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.